கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். உடைய வார்த்தையினாலே நாங்கள் போதனை அடையட்டும். கற்றுக்கொள்ள உணர்வதாக, வாழ கிருபைதாக. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். எல்லாரும் தான் பாவி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு வந்தார். ஒருவேளை நான் சர்ச்சுக்கு போகிறேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாமலே கிறிஸ்தவனாக இருந்துட்டான், அது வேஸ்ட். ஆகவே இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவங்க நீங்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள்கிட்ட கேட்குறேன், சரியா? அதான் சர்ச்சுக்கு போகிறோம்ல, ஆராதனைக்கு போகிறோம்ல அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. சரி, நீங்கள் ரட்சிக்கப்படலை, திடீர்னு ஆண்டவர் இருந்தால் எங்கே போவீங்க? இங்கே இருந்துருவீங்க, அந்த கிறிஸ்தன் ஆட்சியில். ஒருவேளை வயநாடு மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அழிவு வந்துச்சுன்னு வச்சுங்க, ரட்சிக்கப்படாதவங்க எங்கே போவீங்க? அழிஞ்சு கடைசியில் நரகத்துக்குள்ள போகணும். ஆகையினால இன்றைய ரட்சணினால் இதுவே அனுகிரக காலம். சீக்கிரம் மனம் திரும்புங்க, பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாயம் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ நம்மளெல்லாம் ரட்சித்தார், ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ண வைத்தார், சபைக்குள்ளே கொண்டு வந்தார், பரிசுத்தாவையும் தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனமாக கேட்டுங்க. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்கிறது தான் இன்றைய செய்தியின் தலைப்பு. அப்படியானால் இயேசு சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். சரி, இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மத்தியிலே பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து சரியா புரிஞ்சுக்கணும். பிதாவும் குமாரனும் ஒருவர் அல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவர் அல்ல, மூவர் ஒன்றாயிருக்கிறார்கள் என்றதான் வேதம். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய சபைகளில் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருவர் என்று சொல்லி உபதேசிக்கிறவர்கள் உண்டு. ஒருவர் என்றால் தவறாய் போய்விடும். எப்படின்னு சொல்ல பாருங்க, பிதாதான் குமாரனாய் வந்தார், குமாரன் பரிசுத்தாவியை வந்தார் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னு இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பிதாதான் குமாரனாய் வந்தார்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரு. முன்னால் எங்க இருந்தாரு? பாதாளத்தில் இருந்தார். அப்போ அவர் தான் பிதாதான் குமாரனாய் வந்தாருன்னா அவரும் பாதாளத்தில் இருக்காரு. அப்போ முழு உலகம் கடவுள் இல்லாமல் ஓடுதா? குமாரனை அனுப்பினாரா, குமாரனாய் வந்தாரா? அனுப்பினாருங்கிறது அவசியம். சரி, குமாரன் பரிசுத்தாவியா வந்தார் அப்படின்னு சொன்னா இப்போ எங்க இருக்கிறவர் பரிசுத்தாவியானவர். இப்போ மேலே ஒருத்தர் இல்லைல்ல, அப்படிதான் அர்த்தம் ஆகும். பிதாதான் குமாரனா வந்தார், குமாரன் தான் பரிசுத்தாவி வந்தாருன்னா இங்கே பரிசுத்தாவே இருக்கிறார், மேலே ஒருத்தர் இல்லைல்ல. வேதம் புரியாதவன் என்னமோ சொல்றான், அதையும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது பிதா குமாரன் பரிசுத்தாவி இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் இருக்க தவிர ஒருவராயிருக்கிறார்கள் எழுதவே இல்லை. இப்போ இங்க பரிசுத்தாவின் இருந்தால் மேலே இல்லைன்னு அர்த்தம். அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி அங்கே யாருமே இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு முன்னாடி உயிர் எழுப்பி எங்க போனாரு? எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? பிதாவின். அப்போ பிதாவுக்கு வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறார்னா இயேசுவுக்கு இடது பக்கத்தில் யார் இருக்கா? பிதா. ரெண்டு பேர் இருக்காங்களா? இங்கே என்னாச்சு? இயேசு சொன்னாரு, நான் பிதாவிடத்தில் போன பிறகு அங்கிருந்து பரிசுத்தாவி உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படின்னாரு. இப்போ அனுப்பப்பட்டது ஆவியானவர், இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். ஸோ மூணுவரும் தனித்தனி, ஆனால் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசு இந்த பூமியில இருந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலை. நான் போன பிறகு அனுப்புறேன்னு நான் சொன்னார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக
தேற்றவாளனை பரிசுத்தத்தில் அனுப்புவார் அப்படின்னு சொன்னார். ஓகே, சரி. பரிசுத்தாவி தேவனும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார். இயேசு தான் சொன்னார் ஒன்றாரு. அவருடைய விருப்பத்தை பாருங்க. இப்ப பிதாவிடத்துல இயேசு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி 10வது அதிகாரம் 30வது வசனத்துல சொன்னார். இப்போ இந்த 17வது அதிகாரம் பிதாவிடத்துல ஜெபிக்கிறதான ஒரு அதிகாரம். இயேசு ஜெபிக்கிறார். அந்த ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்றாயிருக்கணும். அப்படின்னு நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் வரக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிதாவே, நீர் அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் நம்மில் பிதாவும் குமாரனும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றா இருக்கிறாங்க. இப்ப இயேசுக்கு என்ன விருப்பம்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது போல இவங்களும் நம்ம கூட ஒன்னா இருக்கணும்ன்றாள். அப்படின்னா பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படியே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன ஜெபம் பண்றார் பிதாவிடத்துல இயேசு? இவங்க கூட நம்ம கூட என்ன ஆயிரணும்? ஒன்றாயிரணும்ன்றார். இவங்க எல்லாரும் நம்ம கூட ஒன்றாயிரணும்ன்றார். அவர் ஆண்டவருடைய ஆசையை பாருங்களேன். இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்தை பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு அந்த விருப்பம் இருக்கா? நமக்கு அந்த விருப்பம் இருக்கா? பிதாவோடும் குமாரனோடும் கூட ஒன்றாயோடணும் என்னைக்காவது யோசிச்சோமா? ஜெபம் பண்ணமா? என்னைக்காவது யோசிச்சோமா? இல்ல ஜெபம் பண்ணமா? யோசிக்கவே இல்லையா? அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணிருப்போம்? ஆனா இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்தை பாருங்க. இந்த டீ எஸ்டேட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? மூணாறுல, அங்கே கேரளாவில் எல்லாம் அந்த எஸ்டேட் மேனேஜர்ஸ், ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய பிள்ளைகளை கூலி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளோடு கூட சேர விட மாட்டாங்க. சேர விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற கிரேடு, இவங்க வேற கிரேடு. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? பிதாவுடைய குமாரன் நாங்கள் ரெண்டும் ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னவர் என்ன சொல்றாரு? பிதாவே, நீரு நானும் ஒன்றா இருக்கிறோம். இவங்க கூட நம்ம கூட ஒன்றாயிரணும் ஆண்டவரே. இவங்க கூட நம்ம கூட ஒன்றாயிரணும். அப்போ ஆண்டவரா இயேசுவுக்கு என் கூட ஒன்றாயிட்டா என்னுடைய ஆசீர்வாதங்கள்ல எல்லாமே அவங்களுக்கும் தானே போகும் அப்படின்னு யோசிக்கல. நீரும் நானும் ஒன்றாயிட்டு இவங்களும் நம்ம கூட ஒன்றாயிரணும்னு ஆசைப்படுறாரு. என்ன ஆசை? உங்களுக்கு அந்த ஆசை வேண்டா? அவர் ஆசைப்பட்டா எங்களுக்கு என்னங்க அப்படின்றீங்களா? எங்க பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாயிரணும்னு அவர் ஆசைப்படுறாருங்க. நம்மளும் அப்படி அவர் ஒன்றாக இருந்து எப்படி ஒன்றாயிருந்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட ஒன்னா மாறினது எப்படி? ஒன்றாய் மாறினது எப்படி? வேதம் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. நான் சொந்தமா பேசல, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். ஆகையினால நான் சொந்தமா பேச மாட்டேன். ஏங்க, இவருக்கு சொந்தமாய் பேசுறதற்கு முடியுமா? முடியும். அவருக்கு சுயாதீனம் உண்டா? அவருக்கு சுயாதீனம் உண்டா? உண்டு. சுயாதீனத்தின்படி அவர் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா என்ன சொல்றாரு? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். எப்படி ஒன்றாகிறார் பாருங்க. பிதாவோடு கூட இயேசு ஒன்றாகிறது எப்படின்னு பார்த்துங்க. கட்டளையிட்டார் சொல்லிட்டு அடுத்த வசனம், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவன். அந்த அவர் ஆண்டவர் சொன்ன கட்டளை உயிர் உள்ளதுங்க. வசனம் உயிர் உள்ளது, நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று. என்ன சொல்றாரு? நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். சுயமா பேச முடியும், ஆனா பேச மாட்டார். ஏன் தெரியுமா?
பிதாவும் அவர் ஒன்றா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. பிதாவோடு கூட இயேசு ஒன்றா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. ஆகவே பேச்சு எனக்கு தனியாக இருந்துச்சுன்னா பிதாவோடு ஒன்றா இருக்க முடியாது. பிதாவோடு ஒன்றா இருக்கிறபடினால எப்படி பேசுறார்? பிதா சொன்னபடியே பேசுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, நீங்களும் நானும் இயேசு போல மாறணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பேச்சு எப்படி இருக்கணும்? யாராவது உங்கள்கிட்ட டவுட்டு கேட்டால் வசனம் தான் சொல்லணும். உங்கள் மனசாட்சியில் என்னெல்லாம் தோணுதோ அப்படிலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் கூட அவங்கள சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்கிட்ட ஒரு சம்பவத்தில் ஒரு சந்தேகம் கேட்குறீங்க. நான் வேதத்திலிருந்து சொன்னேன்னா நீங்கள் கேட்டுட்டு யாரோட சேர்வீங்க? இயேசுவோட சேர்வீங்க. நான் என் சுயமாக ஞானத்தில் உங்களுக்கு சொன்னேன்னா, ஞானத்தில் கேட்ட நீங்கள் நான் பாஸ்டர் சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு செயல்பட்டீங்கன்னா ஏன் கூட சேர்றீங்கன்னு அர்த்தம். நம்ம சபை பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்ட சபையாக இருக்கணும். ஆமென். டிவியில் யூடியூப்பில் பலவிதமான உபதேசங்கள் வருது. அதெல்லாம் நீங்கள் கேட்டு அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவோடும் பிதாவோடும் ஒன்றாக முடியாது. உபதேசங்கள் மாறி போச்சுன்னா நீங்கள் பிதாவுடைய உபதேசத்தில் இல்லை, இயேசுடைய உபதேசத்தில் இல்லைன்னு ஆயிரும். ஓகே, சரி. இப்போ பேச்சு அப்படி இருக்கு, செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், இயேசு எப்படி ஒன்றாக இருக்கிறார் பாருங்க பிதாவோட. யோவான் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஓகே, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம் சொன்னவர். அவருடைய ஐக்கியம் பிதாவோடு கூட எப்படி போகுது? பிதா சொன்னபடியே சொன்னார். இப்பொழுது என்ன சொல்றது? பிதா செய்கிற வேலையே செய்கிறார். சொன்னது பிதா சொன்னது, செய்கிறது பிதா செய்கிறது. அப்ப இவர் சுயமா செய்ய முடியுமா? முடியும். அவருக்கு சுயாதீனம் உண்டா? உண்டு. செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டார். ஏன்னா பிதாவோடு எசைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறார். பிதாவோடு எசைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறார். எசைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லை, நம்மையும் பிதாவோடு கூட எசை வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி? பிதாவே நீர் நான் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்மளும் ஒன்றாயிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஜெபம் பண்றாரு. அப்போ சுயமாய் செய்ய மாட்டார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். வெரி குட். என்னமா? பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிற வேலையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அப்போ தேவன் குமாரனிடத்தில் அன்பா இருக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் இவர் சொல்லத்தக்க, அவர் சொல்றதை இவருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரோ அதை இவருக்கு காண்பிக்கிறார். காண்பிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரோ அதை காண்பிக்கும் போது இயேசு என்ன செய்கிறாரு? காண்பிக்கிற அவைகளின்படி செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதை காமிக்கிறாரு. இப்போ காமிச்சிட்டு இப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு காட்சியை காமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. செய்கிறது யார் கையில் தான் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு? பிதாவிடத்தில் அன்பா இருந்து பிதா செய்கிற காரியத்தை அப்படியே செய்கிறார். அப்போ செயல்பாடு பிதாவை போல, அப்புறம் பேச்சு பிதாவை போல. இப்போ இயேசுவும் பிதாவும் என்ன ஆயிட்டாங்க? ஒன்றாயிட்டாங்களா? புரிஞ்சுங்க. இப்போ இயேசு சொல்றாரு, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். நாங்க ரெண்டும் ஒண்ணா இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எப்படி கூடவே இருக்கிறாராம் பிதா? பிதாவுக்கு பிரியமானவளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் என்ன அவர் தனியா இருக்க விட மாட்டேங்கிறார். ஸோ பிதாவுக்கு பிரியமானவளை எப்பொழுதும் செய்கிறபடினாலே இயேசுவோடு கூட பிதாவும் ஒன்றாயிருக்கிறார். கவனமா கேட்டுங்க. சரி, இப்போ இயேசுக்கு என்ன ஆசை? பிதாவிடத்தில் என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும்
ஒன்றா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ பிதாவும் குமாரனும் ஒன்றா இருந்தது எப்படி? பிதா சொன்னதே சொன்னார், செய்ததே செய்தார். அப்படியே நாமும் பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றா இருக்கணும்னா எப்படி பண்ணணும்? என்ன செய்யணும்? அவர் சொன்னதை சொல்லணும், அவர் செய்தது செய்யணும். அப்படி செஞ்சோன்னா பிதாவும் குமாரனும் ஒன்றா இருப்போம், நம்ம ஒன்றாயிருவோம். ஓகே, நமக்கு சுயாதீனம் கொடுத்துருக்காருங்க. சுயாதீனம் கொடுத்துருக்காரு. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளா இருங்கள். சரி, என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தும், நம்ம இயேசு கிறிஸ்து மீட்டார், அவருக்கு அடிமையாக ஆக்கவில்லை. நம்மை உன்னை மீட்டுட்டேன், இனிமே எனக்கு நீ அடிமைய அப்படின்னு சொல்லலை. மீட்டுட்டு என்ன கொடுத்துட்டாரு? சுயாதீனம் கொடுத்துட்டார், ஃப்ரீ ஆக்கிட்டார். ஃப்ரீ ஆக்கிட்டார். இயேசு எப்படி ஃப்ரீயா இந்த உலகத்தில் இருந்தாரோ அப்படியே உங்களை என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து என்ன கொடுத்துட்டாரு? சுயாதீனம், ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். பரிசுத்தமாக வாழணும் வாழலாம், தப்பா வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். சுயாதீனம் கொடுத்தார். ஆனா சொல்லிட்டு சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையா இருங்க. அப்படின்னா சுயாதீனத்துக்கு துர்க்குணம் செய்ய முடியுமா? முடியும். உங்களுக்கு சுயாதீனம் கொடுத்தாச்சு. இதனால தாங்க நிறைய பேருக்கு திமிரு, அதனால தான் ரட்சிக்கப்பட்டுங்களே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு செய்யறேன். ஏன் தெரியுமா? தேவனுக்கு அடிமைகளா இருக்க விரும்பல, தேவனோடு செஞ்சு வாழணும் விரும்பல, சொந்தமா வாழ விரும்புறாங்க. இயேசு நினைச்சதா அப்படி வாழ்ந்திருக்கலாமே. இயேசு அப்படி வாழலையே. இயேசு பிதாவுக்கு எப்படிதான் பிரியமா இருக்கலாம் தான் யோசிச்சுட்டு வாழ்ந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பிரியமா வாழலாம், நமக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் அப்படிதான் நினைக்கிறீங்க. இயேசுவுக்கு பிரியமா இருக்கணும், பிதாவோட குமாரனோட ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. இல்ல, இயேசு எங்க கூட பிரியமா இருக்கணும், எனக்கு செய்யறதை செய்யணும், இப்படிதானே உங்க ஆசை, இப்படிதானே ஜெபம் பண்றீங்க. என்னைக்காவது, நான் சும்மா கேட்கிறேன், என்றைக்காவது பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னீங்களே, நானும் அதே ஜெபத்தை பண்றேன். நீங்களும் குமாரனும் ஒன்றா இருக்கிறது போல என்னை உங்களோடு கூட ஒன்றாக்கிறீங்க, நான் அப்படி வாழ ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஒருத்தரும் கிடையாது. அது இயேசு ஜெபம் பண்ண ஜெபம். நமக்கு அந்த ஆசை இல்லையே. நமக்கு ஆசை இருந்தாலும் அங்கே ஜெபம் பண்ணுவான், நமக்கு தான் அந்த ஆசை இல்லையே. யோசிச்சு பாருங்க, அவருடைய ஆசை. இன்னைக்கு நம்ம ஆசையை தான் ஆண்டவர் நிறைவேற்றணும். ஆண்டவரே எனக்கு இது ஆசை, எனக்கு அது ஆசை, ஆண்டவரே கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஆண்டவரே பொண்ணுக்கு பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சின்ன பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொடு. நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஆசையை எப்பங்க நிறைவேற்ற போறீங்க? இயேசு கிறிஸ்துனுடைய ஆசையை எப்ப நிறைவேற்ற போறீங்க? அதை பற்றி கவலைப்படலையே. உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றேன் ஆண்டவரே, உங்களோடு கூட நான் ஒன்றாகிறேன். எனக்கு நீங்க சுயாதீனம் கொடுத்தது உண்மைதான். அந்த சுயாதீனத்தை நான் துர்க்குணத்துக்கு மூடலா கொண்டிருந்து உங்களோடு எசைப்பலா என் விருப்பப்படி செய்யற ஆண்டவரே வேண்டாம், என் விருப்பத்தை ஒண்ணு இல்லாம இருக்குங்க, உங்க விருப்பம் நடக்கட்டும், உங்களோடு கூட குமாரனோடு கூட நான் ஐக்கியப்படணும் ஒப்பு கொடுக்க சொன்னீங்களே. சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வர்றதும் போறது என்ன வேஸ்ட். சரி, இப்போ சுயாதீனம் உள்ள ஒரு மனுஷன் அவன் எப்படி தேவனை போல மாறுறான்? அவன் என்ன ஜெபம் பண்றான் பாருங்க, வாசிங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சரி, இப்ப என்ன சொல்ற பாருங்க, பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மள ஒண்ணாகணும் அப்படின்னு சொல்லி இயேசு ஜெபம் பண்றாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, யோவான் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் கூட இருக்குது. அப்ப பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியப்பட்டுட்டாரா? பட்டதானே எழுதியிருக்குது. இயேசு கிறிஸ்துவோட விருப்பம் என்ன? பிதாவும் நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மள ஒன்றாகணும். இப்ப யோவான் இயேசுவோடு பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டாரா? ஒன்றாயிட்டாரா? ஒன்றாகிறதுனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தலைப்பு என்ன சொல்றது? திவ்ய
வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப தெய்வீக சுவாபம் அவனுக்கு வந்திருக்குது. எப்படி இப்ப ஐக்கியப்பட்டுட்டான்? கவனமா கேட்டுங்க. பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியப்பட்டுட்டான். இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றிருக்கானா? அவருடைய வாஞ்சை நிறைவேற்றிருக்கானா? எங்க உங்களுக்கு எனக்கு எங்க அந்த விருப்பம் வர மாட்டேங்குது? அவன் ஒரு சுயாதீனம் உள்ள மனுஷன் தானே. சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலா கொண்டு எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம்லவா? இல்லைங்க, அவனுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு உயிர் உயிர் உயிர். அவர் சொன்ன உடனே செய்வான். உதாரணமாக இயேசு சிலுவையில தொங்குறார். தாயை பார்த்து சொல்றார், அதோ உன் மகன். சீசனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். சொன்ன உடனே என்ன செஞ்சான்? அந்நேரமே அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். ஏங்க, அவனுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, அவங்களெல்லாம் நான் கன்சல்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லலையே. அடுத்த செகண்டு அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? அந்த நேரமே அவளை தன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டானா. எந்த அளவுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நடுங்கிறான். எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறவன், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் கூட இருக்கணும்னு நினைக்கிறவன், இயேசுவை போல மாறணும்னு நினைக்கிறவன், அவர் சொன்ன உடனே அப்படியே செய்யறான். நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சொன்னா எப்படி உடனே செய்வோமா? இல்ல ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் செய்வோமா? எந்த வசனமா இருந்தாலும் பிதா சொன்னதுதான் இயேசு சொல்றாரு. இயேசு சொன்னதுதான் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்க எந்த வசனம் படிச்சாலும் நான் வாழ்றேன் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இயேசுவோடும் பிதாவோடும் சேர்றீங்கன்னு அர்த்தம், ஐக்கியம் கொள்றீங்கன்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? யார்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? கத்துட்டையா? கர்த்தர் தான் சொல்லி வச்சிருக்காரு, அப்புறம் என்ன யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவீங்க? சும்மா உங்களுக்கு ஏமாத்துற வேலை. செய்ய விருப்பம் இல்லை, அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன்னு நிக்கிறீங்க. செய்ய விருப்பம் இல்லை, அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபம். இப்ப பாருங்க வசனம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம், வாசிப்போம். இப்போ இயேசுவோடு கூட ஐக்கியப்படுறது எப்படி, பிதாவோடும் குமாரனோடு ஐக்கியப்படுறது எப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். நல்லா கவனிச்சுங்க. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஓகே, இது யோவான் என்ன சொல்றான்? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் கூட. எப்படி ஐக்கியப்படுறான் பாருங்க. இயேசுதான் சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். சரி, அதோடு முடிச்சுக்கலாம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவனில் என் பிதா. ஏங்க, இவர் சொன்ன வசனத்தை கை கொள்ளும் போது பிதா இவன் மேல அன்பா இருக்காரு. ஏன் பிதா இவன் மேல அன்பா இருக்காரு? இயேசு சொன்ன வசனமே பிதா சொன்ன வசனங்க. இயேசு சொன்ன வசனமே பிதா சொன்ன வசனம். ஆகையினால இயேசு சொன்ன வசனத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியும் போது பிதாவானவர் அவன் மேல அன்பா இருந்து என்ன செய்யற? அத்தோட விட்டுல அவனோட வாசம் பண்ணுவேன். அப்படியா? பண்ணு ஓம் அப்படின்னா யார சொல்றாரு? இப்போ பிதாவும் குமாரனும் நம்ம கூட ஒன்னா இருக்கணும்னா, அல்ல அவரோடு கூட நம்ம ஒன்னாகணும்னா என்ன செய்யணும்ன்றீங்க? அவங்களோடு கூட. சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இவர் பிதா, இவர் குமாரன், இவர் தான் வசனம் சொல்றாரு. வசனம் சொல்றாரு, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படியும் போது இவர் சொன்ன வசனம் யாருடையது? பிதாவுடையது. பிதா என்ன பண்றாராம்? இப்போ பிதாவும் குமாரனும் என்கிட்ட வாசம் பண்ணிக்குவாங்க. இப்ப இவங்க கூட நான் வாசம் பண்றேன். இவங்க கூடவே வாசம் பண்ண நான் யார் மாதிரி ஆயிடுவேன்? இவங்கள மாதிரி மாறிடுவேன்னா? இதைத்தான் இயேசு விரும்புறார். இதைத்தான் இயேசு விரும்புறார். சொல்லிட்டு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடுன்றார். அப்படியானா நான் இவரோடு கூட எப்போ இவங்களோட சேர்ந்தேன்னு சொல்லுங்க. நான் வசனத்தை, இயேசு சொன்ன வசனத்தை, குமாரன் சொன்ன வசனத்தை கை கொள்ளும் போது பிதாவும் என்கிட்ட அன்பா இருந்து என்ன பண்றாரு? என்கிட்ட வாசம் பண்ணிடுறாங்க. டெம்பரவரி ஸ்டே இல்ல, பெர்மனன்ட் ஸ்டே.
பெர்மனண்டா வாசம் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க கூட நான் வாசம் பண்ண இல்லை, இவங்க என் கூட வாசம் பண்ண என் கேரக்டர் எப்படி ஆகும்? இவங்கள மாதிரி ஆயிரும். அதைத்தான் இயேசு சொன்னாரு, பிதாவே நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியமா இருக்கிறோமே, இவங்களும் நம்மளோடு கூட ஐக்கியமா இருக்கணும்பா, நம்மளோடு கூட ஒன்னாயிருக்கணும்பா அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தோடு ஜெபம் பண்றாரு. அந்த பாரம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எந்த வசனத்துக்கு கீழ்ப்படுவீங்க? இப்ப பாருங்க, எங்கள் ஐக்கியன்றார். அப்ப யாரோடு கூட என்ன ஐக்கியப்பட்டிருக்காரு? எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரோடும். அப்படின்னா பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இவர் எங்க ஐக்கியப்பட்டவர்? எங்கள் ஐக்கியன்றார். எங்கள் ஐக்கியன்றார். இவருடைய ஐக்கியம் எங்க இருக்குது? இவருடைய ஐக்கியமும் பிதாவோடும் குமாரனும். அப்போ இவர் கூட ஐக்கியப்பட்டிருக்கேன். நான் ஊர்ல சுத்திட்டு போறவன் கூட, உலகத்தான் கூட, கஞ்சா அடிக்கிறவங்க கூட, தண்ணி போடுறவங்க கூட, சண்டை போடுறவங்க கூட ஐக்கியப்பட்டா இவரோட ஐக்கியப்பட முடியாது. இப்போ பாயிண்ட் 2, 1 இவங்களோட ஐக்கியப்படுறேன், 2 இவங்களோடு கூட ஐக்கியப்பட்டவர்களோடு கூட ஐக்கியப்படுறேன். அப்படி ஐக்கியப்பட என்ன நடக்கும்ன்றீங்க? எங்க நாங்க இயேசுவை போல மாறிடுவோங்க, நாங்க இயேசுவை போல மாறிடுவோம். அதைத்தான் சொல்லி தர்றாரு. பிதாவே நீரும் நான், இப்போ பிதாவிடத்துல இயேசு பண்ற, பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கும். இவங்கெல்லாம் நம்ம கூட ஒன்னா இருந்த ஆண்டவரே, இவங்கெல்லாம் ஒன்னா இருந்த ஆண்டவரேன்னு சொல்றாரு. அப்ப இயேசுக்கு ஆசை என்ன? பிதாவோடும் குமாரனோடு ஐக்கியப்பட்டு நம்ம இயேசு போல மாறினணுங்கிறது அவருடைய ஆசை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அந்த வசனத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணி, இந்த வசனம் எப்படி சொல்லுது? நான் உங்களோடு கூட ஐக்கியப்பட விரும்புறேன், பிதாவோடு கூட குமாரனோடு ஐக்கியப்பட விரும்புறேன். எப்ப ஐக்கியப்படுவாங்கன்னு சொல்லுங்க? ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான், பிதா அவனத்தில் அன்பா இருப்பார், நாங்கள் வந்து அவனோட வாசம். அப்போ இயேசுவும் பிதாவும் நம்ம கூட வாசம் பண்ணணும்னா ஆண்டவர் சொன்னபடியே வாழ்ந்துடணும். ஆண்டவர் நமக்கு சுயாதீனம் உண்டா? உண்டு. அப்ப நம்ம வசந்தபடி வாழாமலும் இருக்க முடியுமா? இருக்க முடியும். எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு அதனால வாழ முடியாது, மனைவி சொல்றா அதனால என்னால் வாழ முடியாது, எங்க குடும்பத்தார் சொல்றாங்க அதனால என்ன வாழ முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க இயேசுவோடு கூட சேர முடியாது, இயேசு போல மாற முடியாது. புரிஞ்சுக்கங்க. எங்க வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா தான் இயேசுவோட சேர முடியும். சொல்லிட்டு இப்ப கவனிங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா. எப்ப இசைஞ்சிருக்க முடியும்? அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செயல்பட இசைஞ்சு போக போக யாருடைய ஆவி யாருக்கு வருது? கிறிஸ்துவின் ஆவி அவனுக்கு வருது. கர்த்தரோடு இசைந்திருக்கிற இவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இயேசுடைய ஆவி இவனுக்கு வருது, அவரோடு எசைஞ்சு போறதுனால. எப்ப எசைஞ்சு போக முடியும் தெரியுமா? எப்ப எசைஞ்சு போக முடியும்? சும்மா நானும் அன்பா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எசைஞ்சு போக முடியாது. எப்ப எசைஞ்சு போக முடியும் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 வசனம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. எப்படி? யோனத்தானோ பிரின்ஸ், ராஜாவுடைய மகன், ஆனால் தாவீதோ ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன். அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்ததுனால இந்த யோனத்தானுக்கு அவன் மேல ஒரு அன்பு, அவன் மேல ஒரு அன்பு. எந்த அளவுக்கு அன்பு? உயிராய் நேசிக்கிற அளவுக்கு அன்பு. அவனை உயிராய் நேசிக்கிற அளவுக்கு அன்பு. உயிராய் நேசித்தபடினாலே அவனோடு கூட என்ன ஆயிட்டானா? இசைந்து போனான். உங்களுக்கு இயேசு மேல உயிர் அப்படின்னா அவர் எனக்கு உயிரா இருக்கணும், இயேசு என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லி எசைஞ்சு போவீங்க. இன்னைக்கு இயேசுவை உயிரா நினைக்கல, என்ன அவர் உயிரா நினைக்கணும்னு நினைக்கிறீங்க. இயேசு மேல யாருக்கு உயிர் இருக்குதோ அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. இப்படி சொல்றேன், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே. சரி, இப்ப அவருடைய ஆவி நமக்கு வேணுமா வேண்டாமா? சரி, ரோமர் 8வது அதிகாரம் 9 வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். சரி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. என்ன சொல்ல பாருங்க,
கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவினா என்ன ஆவி? பரிசுத்த ஆவியா? இல்ல, கிறிஸ்துனுடைய கேரக்டர். கிறிஸ்துனுடைய கேரக்டர் யாருக்கு இல்லையோ அவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவி யாருக்கு இல்லையோ அவன் கிறிஸ்துவன் அல்ல. கிறிஸ்துவுடைய ஆவி சுவாவம் யாருக்கு இல்லையோ அவள் கிறிஸ்தவள் அல்ல, அவருடையவள் அல்ல. எங்க அவருடையவளை மீட்டு போகத்தாங்க இயேசு வர போறாரு. இப்ப நீங்களும் நானும் அவருடையவளா மாறணுமே. இயேசு கிறிஸ்து விரும்புறாரு பாருங்க. பிதாவே நீர் நானும் உண்டா இருக்கிறது போல இவள் எல்லாரும் நம்மள ஒன்னாயிரணும்பா, ஒன்னாயிரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு ஜெபம் பண்றாருங்க. அதே ஜெபத்தை நீங்களும் ஜெபம் பண்ணீங்கன்னா நானும் நீங்களும் அப்படி வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை தருவாருங்க. அப்படி வாழ்றதுன்னா எப்படின்னு தெரியுதா? ஜெபம் பண்ணிட்டீங்க, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஆனா படிக்க மாட்டேங்கிறான். எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்? எப்படிங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்? எடுக்க முடியாது. சும்மா நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். எங்க இயேசுவை போல மாற்றும். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். சும்மா பாட்டு பாடி பார்ப்போம். பாடுறதுக்கு யாருக்கு காசு கொடுக்கணும்? சும்மா பாடி வைப்போம். மனசார சொல்லணுங்க. என்ன பொறுத்தல நாங்கள் தினம் சொல்லுவோங்க, நான் ஜெபம் பண்ணுவேங்க, பிதாவே நீரும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவள் எல்லாரும் நம்ம ஒன்றா இருக்க வேண்டிக்கிறேன்னு உங்க குமாரன் சொன்னாரு. என்ன உங்களோடு கூட ஒன்னாக்கிறீங்கப்பா. என் ஜென்ம சுவாவத்தை நீக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கிறிஸ்டின் சுவாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவன் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. என்னை உப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி இத்தனும் சொல்லுங்க. இயேசு போல மாறணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே. இயேசுவோடு இணைஞ்சு பிதாவோடும் குமாரனோடு கூட ஐக்கியப்பட்டு வாழணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர ஏன் விருப்பப்படி நான் வாழணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு அவசியம் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நானும் எதுக்கு ஊழியக்காரனா இருக்கணும்? நான் எதுக்கு உங்களுக்கு போதிக்கணும்? நான் உலகத்தா மாதிரி போயிடலாமே? இல்லைங்க. ஆனா நான் வாஞ்சிக்கிறேன். நான் வாஞ்சிக்காத ஒன்றை உங்களுக்கு பிரசன்ட் பண்ண வரல. நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு போல மாறணும்னு நினைக்கிறேன். வேதம் என்ன சொல்லுது? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம். கிறிஸ்துவின் ஆவி வரணும், அவரோடு செஞ்சிருந்தாதான் ஆவி வரும். ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? நல்லா கவனிச்சுங்க. இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இந்த வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ நம்ம கூட இயேசு ஒருமித்து வருவாரா, நம்ம இயேசுவோடு ஒருமித்து போகணுமா? இந்த திருட போறவன் ஜெபம் பண்ணிட்டு போவானா, ஆண்டவரே நான் திருட போறேன், யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது, போற இடத்துல நல்லபடியா திருடிட்டு வரான்னு உதவிச்சிங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஜெபத்துக்கு அவர் கேட்பாரு? அவர் ஒத்து வருவாரா? இது மாதிரி ஜெபம் பண்ற அவருடைய விருப்பத்துக்கு நம்ம போடுங்க. அவர் மனம் என்ன சொல்லுவோம்? 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால். இப்ப அவருடைய மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும் தானே? இவர் இயேசு, நான் அவரோடு கூட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணிட்டேன். உடன்படிக்கை பண்ணனால இயேசுவோடு சேர்ந்து அவரோடு இணைஞ்சு போய் 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 அவரை போல மாறுறாரு. இவர் என்ன பண்றாரு? எனக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா நான் சுயாதீனமா வாழ முடியுமா? முடியும். சுயாதீனமா நடக்க முடியுமா? முடியும். இப்போ அவர் மனசுல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் நடக்க முடியும். சரிதானே? இப்போ சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இவர் பேரு பால்குமார், அவருடைய மனைவி பேரு கிருபை. இவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு லெட்டர் போடுறாரு. அன்பே ஆறுயிரே கண்ணே மணியே அவளே இவளேன்னு லெட்டர் எழுதிட்டு கடைசியில் ஒரு 1,00,000 ரூபா உனக்கு அனுப்பியிருக்கேன், 20,000 ரூபாய சர்ச்சு கொடு, தசம்பாங்க கொடு, 20,000 நீயும் பிள்ளைகளும் வச்சுக்கோ, 20,000 உங்க மாட்ட கொடு, 20,000 எங்க அப்பா கிட்ட கொடு, 20,000 ஓல்ட் ஏஜ் ஹோம் கொடுன்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டார். இப்போ அவருடைய மனசுல இருக்கிறது சகோதரி கிருபைக்கு தெரியுதா? எப்படி தெரிஞ்சது? லெட்டர்ல. அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய மனசுல இருக்கிறது நமக்கு தெரியுதா? இப்போ எப்படி தெரியுது? வெரி குட்,
வசனத்தில் இருக்கிறது எல்லாம் அவருடைய மனசுல உள்ளது. புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க, சரிதானா? இப்போ கத்தர் கொடுக்கறத கொடுத்தாச்சு, அவளுக்கு கூடியதை எடுத்தாச்சு, அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கொடுத்தாச்சு, ஓல்டு ஏஜுக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ கொடுக்க வேண்டியது யாருக்கு? இவங்க அப்பாவுக்கு. அவர் நேரம் வந்தார், இவர் ஃபோன் பண்ணிட்டாரு அவங்க அப்பாவுக்கு, கிருபைகிட்ட போய் கேளுங்க 20,000 தருவா வாங்கிட்டு போங்கன்னு. அவர் வந்து கேட்கும்போது, ஏம்மா என் பையன் 20,000 தர சொன்னா மாத்தா. மாமா அவர் சொல்லட்டும், அப்புறம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. உடனே அவங்க அப்பா சொல்லிவிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எப்பா கேட்டேன் தரமாட்டேன்ட்டாப்பா. எப்பா ஃபோனை வைங்க, 10 நிமிஷத்தில் வரும் பணம். நேராக ஃபோன் அடித்தார் தன்னுடைய மனைவி கிருபைக்கு. ஃபோன் அடித்தார். மாமா நல்லா இருக்கீங்க? மாமாவாவுக்கு மாதிரி நான் உனக்கு லெட்ரு அனுப்புனேன்ல? ஆமாம். 1,00,000 அனுப்புனேன்னா? ஆமாம். எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? ஆமாம். எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். கத்தர் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். உனக்கு எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ஓல்டு ஏஜுக்கு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு இல்லை மாமா உங்ககிட்ட கேட்டுட்டு கொடுக்கலான். கேட்டுட்டு கொடுப்பேன். எழுதுனதே நான் தானே, அத்தனையும் கொடுக்க தெரிஞ்சதில்லை. இதை மட்டும் என்கிட்ட ஏன் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு விருப்பம் இல்லை. யார் மேலே விருப்பம் இல்லை? இவர் மேலே விருப்பம் தான். மாமனார் என்ன சொன்னா என்ன? எங்கள் மாமா சொல்லிட்டாரு. ஐயோ எங்கள் அத்தான் எழுதிட்டாருப்பா, கட்டாயம் செய்யணும். இவர் மேலே விருப்பம் இருந்தா கட்டாயம் செஞ்சிருப்பாங்க. இவர் மேலே விருப்பம் இல்லாதனால தான் செய்யலை. நான் சொல்றது புரியுதா? இவர் மேலே விருப்பம் இருந்தா கட்டாயம் மாமனார் என்ன சொன்னா என்ன பண்ணா என்ன நான் கொடுத்துறேன்னு கொடுத்துருப்பாங்க. இவர் மேலே விருப்பம் இல்லாதனாலும் இப்போ இவருடைய எண்ணத்தை நிறைவேற்றல. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வசனம் சொல்றாரு, இயேசுவோடு கூட இணையணும், பிதாவோடு கூட இணையணும்னா நீங்க இயேசுவை போல மாறணும்னா நீங்க இயேசு சொன்ன வசனத்தின்படி தானே வாழணும். இயேசு சொன்ன வசனத்தின்படி தானே வாழணும். அப்படி வாழணும்னா நீங்க யார்கிட்ட போய் ஜெபம் பண்ண போறீங்க? இல்லை நான் ஜெபம் பண்ணி செய்றேன் அப்படின்னு சொல்றீங்களே, யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவீங்க? ஏங்க எழுதினவரே அவர் தான் வீட்டுக்காரரு. இவர்கிட்ட நான் கேட்டு செய்யறேன்னா அவர் என்ன சொல்றாரு? எழுதினதே நான் தானடி, அப்புறம் என்ன என்கிட்ட கேட்கிற? மற்றவெல்லாம் செய்ய தெரிஞ்சுல, இதே செய்ய தெரியல. 1 100க்கு 100 இவர் மேல அன்பு இல்லை. 2வது மாமனார் மேல விருப்பம் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் மனசுல இருக்கிறதெல்லாம் பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்க தெரிஞ்சிச்சா? இப்ப இருவர் ஒருமனப்பட்டாதான். இப்ப இயேசுவோடு கூட நீங்க ஒருமனப்படணும். என்ன செய்வீங்க? வசனம் என்ன சொல்றதோ அதை அப்படியே வாழ்ந்தீங்கன்னா ஒருமனப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்படிதானா? ஒருமனப்படுறீங்கன்னு அர்த்தம். கவனமா கேட்டுங்க. இப்படி ஒருமனப்பட்டு செய்ய இவர்கிட்ட வசனம் கொடுத்த ஆண்டவர் என் மேல எப்படி இருக்காரு? பிரியமா இருந்து என் கூட வாசம் பண்றாரு. அப்போ நீங்களும் நானும் கவனமா கேளுங்க. இயேசுவோடு கூடயும் பிதாவோடும் கூட ஐக்கியப்படணும், அவரை போல மாறணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படியே செய்யணுங்க. நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்காரு, முடியும், செய்ய முடியும். இப்ப சொல்றாரு, சும்மா உதாரணம் சொல்றேன். ஆண்டவரே இந்த ஜுவல்லரி மார்ட்டுக்கு வந்தேன், நகை ஒன்று வாங்கலாம்னு நினைச்சேன். யாருக்கு? என் மனைவி தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நெக்லஸ் வேணும்ன்றா. வெளியினாலும் புரியல அலங்கரிக்க அதான் சொன்னேன். ஏங்க நீங்க சொல்லிட்டீங்க, என் மனைவி தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறா. நான் வாங்கவா முடியாது, உங்க கூட நான் வர முடியாது போங்க. இப்ப எனக்கு விருப்பம் இல்லை, அவர் சொன்னது விருப்பம் இல்லை, அவர் கூட நடக்க முடியுமா? நடக்க? இப்ப எனக்கு ஒரு மனம் வரல. ஏன் வரல தெரியுமா? மனசை அடக்கல. நின்னுக்க மனசை அடக்கல. நீதிமொழிகளின் புத்தகம் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இப்ப என்ன செய்யணும்? இவர் சொல்றாரு, இந்த மாதிரி இதெல்லாம் வெளியினாலும் பொன்னினாலும் நம்ம அலங்கரிக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ என் மனசை அடக்கிட்டு என் மனைவி என்னதான் பேசினாலும் பரவாயில்ல, என் நெக்கே லெஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீ சொல்றபடி செய்வேன்னு சொன்னா என் மனசை அடக்கிட்டேன்னு அர்த்தம். அப்படிதானா? என் மனசை அடக்க முடியலன்னா, ஆண்டவரே நான் நெக்லஸ் வாங்கி கொடுக்கலன்னா என் நெக்கே லெஸ் பண்ணிடுவா, அதனால நான் உங்க கூட வாழ முடியாது. என் மனசு போட்டு நான் வர்றேன். என் மனசு என்ன சொல்லுது? இவருடைய எண்ணத்துக்கு ஒத்து வரல. என் மனசை அடக்க தெரியல. அருமையான சௌர்ணே சௌரிய கேள்.
நீ வசனத்துக்கு மாறா நடக்கிறானா உன் மனசை அடக்க தெரியல, அந்த வசனத்தின்படி வாழ விரும்பல. இருவர் ஒரு மனப்பட்டாலுடைய ஒருமித்து போக முடியாது. என் மனசை அடக்கி இவரோடு நான் செயல்படுறேன்னா தான் இவரோடு கூட நான் செயல்படுவதற்கு ஒன்றா இடைஞ்சு போக முடியும். இவரோட போக 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 ஒரு நாள் இவருடைய ஆவி எனக்கு வரும், நான் கிறிஸ்துவின் ஆவியுடையவனா இருப்பேன். கிறிஸ்துவின் ஆவியுடையவனா இருப்பேன். என் மனசு விரும்புறதெல்லாம் நான் செஞ்சேன்னா இவரோட நான் போக முடியாது. கடன் படக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு, நான் கடன் வாங்கவே நிக்கிறேன், இவரோட ஒருமித்து போக முடியாதே, போக முடியாது. அப்ப இவருடைய சுவாமி எனக்கு எப்படி வரும்? எப்படிங்க வரும்? இதுல வேற கடன் வாங்கக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு. நான் ஜெபம் பண்ணி சொல்றேங்க, ஆண்டவரே நான் கடன் வாங்கலாமா ஆண்டவரே, ஆண்டவரே என் மனைவி நெக்லஸ் கேட்கிறேன், நெக்லஸ் வாங்கலாமா ஆண்டவரே. இவர் தான் வேண்டான்றாரு. இவர்கிட்டே போய் நான் எப்படி கேட்பேன்? இருக்கிறீங்க பாருங்க, எங்க ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே சரி வழிய பாருங்க. தன் மனசை அடக்க தெரியணும். நம்ம சுவாதீனம் உள்ளவங்க எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் மனசை அடக்க தெரியலன்னா இவரோடு கூட ஒருமித்து போக முடியாது. என் மனசை அடக்குனாதான் இவருடைய மனசுக்கு ஒத்து போக முடியும். இவர் மனசுக்கு ஒத்து போக முடியலன்னா என் மனசு அச்சுப்படி நான் வாழ வேண்டியிருக்கும். கவனமா கேட்டுங்க. இயேசு சொல்றாரு, பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இயேசுவோடு எசைஞ்சு போகணும்னா அவர் என்ன சொல்றாரு அப்படி சொல்லணும். நம்ம மனசாட்சி சொல்லணும். நம்ம மனசாட்சி வேற மாதிரி அவருடைய வார்த்தைக்கு மீறி சொல்லும். அந்த மனசை அடக்க தெரியணுங்க, அடக்க தெரியணும். என் மனசு அதை விரும்புது, கடன் வாங்கணும்னு விரும்புது, ஆனா அவர் வாங்க வேண்டான்றாரு. என் மனசு அடக்க தெரியணும். போடா பிசாச, கடன் வாங்க கூடாதுன்னு ஆண்டவர் போல நாம் மாறணும், அவரோடு பிதாவோடு கூட சேரணும். அதனால நான் வசனத்தின்படி கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி மனசை அடக்கி சேர்ந்தேன்னா அவரை போல மாறிடுறேன். சும்மா மனசாட்சி பிடிச்ச வாழணும்னு நினைக்கிறீங்களே? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு நரகத்துக்களை கொண்டு விட்டுறேன். ஏங்க ஒருத்தங்க ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க தெரியுமா? வாசிங்க. ஆண்டவரே சொல்றாரு, 81வது சங்கீதம் 11வது 12வது வசனங்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என்ன சொல்றார் பாருங்க, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அப்படின்னா என் வசனத்துக்கு கீழ்ப்படியல. ஏன் கீழ்ப்படியலையா? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்ப ஏன் வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிற சௌரியே, ஏன் வாழ மாட்டேங்கிற சௌரனே? அவர் என்னை விரும்பல, விரும்பல. என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். அவங்க மனசாட்சி விட்டேன், அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டு விட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். தங்கள் யோசனையின்படி நடந்தார்கள். நம்ம யாருடைய யோசனைப்படி நடக்கணும்? ஆண்டவருடைய யோசனை, ஆண்டவருடைய வழியில. ஆண்டவருடைய யோசனை எங்க இருக்குது? வேதத்தில் இருக்குது. ஆண்டவருடைய யோசனைப்படி நடக்கணுமா? உங்க யோசனைப்படி நடக்கணுமா? ஏன் நடக்கிறீங்க தெரியுமா? அவர் மேல அன்பு இல்ல, விட்டுட்டார். அதனால்தான் செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா இயேசு போல மாறணும். ஏங்க நான் வேதனைப்படுறேங்க. சபை நடத்துறதுக்கு கர்த்தர் என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு. உங்களை எப்படியாவது இயேசு போல மாத்திரணுங்கிறதா என்னுடைய நோக்கங்க. உங்களை வச்சு ஏதோ எனக்கு வயிற்று பிழைப்புக்காக நான் சபை நடத்தலைங்க. அதுக்கு எங்கேயோ வயிற்று பிழைப்பு பிச்சாவது எடுத்து போயிருப்பீங்க. ஆனா இல்லைங்க, உங்களை இயேசுவோடு கூட சேர்த்துடணும், இயேசு போல மாத்திரணுங்கிற எண்ணத்தை தான் ஆண்டவர் கொடுத்து எப்பா நடத்துப்பான்னு கொடுத்துருக்காரு. அதனாலதான் வெறி பிடிச்சு நிக்கிறேன். சும்மா ஏதோ சபை நடத்திட்டு போவோம் அப்படி எனக்கு ஒரு ஆசை கிடையாது. அப்படி ஒரு ஆசை கிடையாது. உங்களை இயேசுவை போல மாத்தியே ஆகணும். நான் மாத்தன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மாறணும்னு ஆசை தான் வந்து மாற முடியும். ஆமென். வேதம் சொல்லுது, அவர்கள் என்னை விரும்பவில்லை, அதனால என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என்ன பண்ணிட்டாரா? சரிப்பா, உன் மனசாட்சி அப்படி சொல்லுதுல, உன் மனம் கடினப்பட்டிருக்குல்ல அப்படி சொல்லுது, அப்படியே நடந்துக்கோ, அப்படியே நடந்துக்கோன்னு விட்டுறாரு. ஏன் விட்டுட்டாரு? மன கடினத்தின் நிமித்தம் விட்டுட்டாரு. நீங்க ஏன் வசந்தபடி வாழ முடியல? உங்களுக்கு ஏன் வசந்தபடி வாழ முடியல?
மனக்கடினம், அவர் மேல விருப்பம் இல்லை. அதனால சொன்னார், என்ன விரும்பவில்லை, அதனால அவர்களுடைய மனக்கடினத்துக்கு விட்டுட்டேன் போ. அருமையானவளே, எங்க இந்த அன்பு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்காக எப்படி வாழலாங்கிற எண்ணம் இருக்குங்க. அந்த அன்பை நீங்க ருசித்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நான் தினம் அந்த அன்பை ருசித்து பார்ப்பேன். எப்படின்னா, நான் தேவனுக்காக படைக்கப்பட்டவன். அந்த வசனம் தெரியும் தானே, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் போடுங்க. இந்த அறிவு எல்லா இடத்துலயும் இல்லை. எந்த அறிவு? எல்லா இடத்துலயும் இல்லைன்றார். எந்த அறிவு? எந்த அறிவுங்க எல்லாத்தையும் இல்ல? முந்தின வசனத்தை வாசிங்க. எந்த அறிவு இல்லைன்னு பாருங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். யாருக்குன்னு உண்டாக்கப்பட்டோம்? தேவனுக்கு என்று உண்டாக்கப்பட்டோம். கவனமா கேட்டுங்க. யார் மூலம் உண்டாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து கர்த்தர் உண்டு. அவர் காட், இவர் லார்ட். லார்ட் இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம உண்டாக்குனது யாரு? பிதா. யாருக்காக உண்டாக்குனாரு? அவருக்கு. யார் மூலமா உண்டாக்குனாரு? இயேசு கிறிஸ்து மூலம். சரி, இப்போ உண்டாக்குனவர் நம்ம பாவம் செஞ்சுட்டோங்க. நான் உங்களெல்லாம் சொல்லவில்லை, ஆண்டோட சொல்லுவேன், என்ன உங்களுக்குன்னு உண்டாக்குனீங்க. ஆனா நானோ அதை அறியாம துணிஞ்சு அக்கிரமம் செஞ்சு அநியாயம் துரோகம் பண்ணப்பா. நான் யாருன்னு தெரிஞ்சேனா ஊரே என்ன காரி துப்போம். அப்படி நான் வாழ்ந்தேன்ப்பா. நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு பாவி. அப்படிப்பட்டவனை நீங்க அழிச்சிருக்கலாம். நோவா காலத்துல முழு உலகத்தை அழிக்க வாழ முடியுமானா? நான் ஒரு பாவியாகி என்ன நீங்க அழிச்சிருக்கலாம். உங்களுக்கா படைக்கப்பட்டேன், அதை மறந்துட்டு எனக்குன்னு வாழ்ந்தேன், என்ன நீங்க அழிச்சிருக்கலாம். ஆனால் உங்க குமாரனை எனக்காக பலியாக்குனீங்களே. உங்க அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு. என்ன நம்முடைய மகனா மாத்திருக்கு உங்க பையனே சாவடிக்கிறீங்களே, என்ன அன்பு ஆண்டவரே சொல்லிட்டு, அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லுவேன், என் ஆண்டவரா இயேசுவே, உங்க அன்பு என் மேல எவ்வளவு பெருசு. என்ன உங்களோடு கூட ஒரு பிள்ளையா இதாவுக்கு மாத்தணும்னு சொல்லி நீங்க உலகத்துக்கு வந்தீங்க, மகிமையை திறந்து வந்தீங்க. மனுஷனுடைய நாற்றம் பிடித்த உமிழ்நீரை நீங்க முகத்துல வாங்கினீங்க, உங்களை குட்டுனாங்க, முழுக்கிரிடம் வச்சு அடிச்சாங்க, வாரினால் நொறுக்கப்பட்டீர், ஏறு உழுத நிலம் போல ஆயிற்று முதுகு. சிலுவையை தூக்கிட்டு கொல்கத்தா மலைக்கு போனீங்க, கைகளில் ஆணி கால்களில் ஆணி விழாவில் ஈட்டி இத்தனை பாடுபட்டு எனக்கா மறிச்சு உயிரோடு எழுப்பினீங்க. எந்த அன்பு! இவ்வளவு அன்பு செலுத்தி என்ன மீட்டுறீங்களே, இவ்வளவு அன்பு செலுத்தி என்ன மீட்டுறீங்களே. இந்த அன்புக்கு நான் எப்படி வாழ்ந்தா சமமா இருக்கும்? எங்க உங்கள்கிட்ட பிரசங்கத்துக்காக சொல்ல வரல. இப்போ இந்த அன்பை நான் தினம் நினைச்சு ஆண்டவர்கிட்ட 2 கையையும் விரிச்சு, இந்த அன்புக்கு நான் என்ன பண்ணணும்? முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு இடத்துல அன்பு கூட என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை உங்களை போல மாத்திருங்க. என் ஜென்ம சுவாமம் என்னை விட்டு வெளியிட்டோம், என்னை காண்கிறவன் இயேசுவை காணட்டும். இப்படி தாங்க ஜெபம் பண்ணுவேன். நான் எனக்குன்னு வாழ்றதுக்காக நான் என்னைக்குமே அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு போல மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லப்பா, அதனால அவங்க இருதய கடினத்துக்கு விட்டு விட்டேன். அவர்கள் என்னை விரும்பவில்லை, அதனால என் வசனத்துப்படி வாழ மாட்டேங்கிறாங்க. நானும் என்ன பண்ண தெரியுமா, சரி போ, உன் இருதயப்படியோ கடினப்படியோ செஞ்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டேன். இன்னும் சொல்றாரு பாருங்க, வாசிங்க செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். நல்லா கவனிச்சுங்க, ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் அப்படின்னு என்னங்க? ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். வேதத்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்க. வேதம் ஒன்ன சொல்லுச்சுன்னா அதுபடி வாழ வேண்டிய ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்யறான், வேதத்தின்படி வாழ மாட்டேங்கிறான்.
கவனமா கேட்டுங்க. நீங்க வேதத்தின்படி வாழலைன்னா என்ன செய்றீங்கன்னு அர்த்தம் தெரியுமா? வேதத்துக்கு அநியாயம் பண்றீங்கன்னு அர்த்தம். வேதத்துக்கு அநியாயம் பண்றீங்கன்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? என்ன சொல்லுது பாருங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். அருமையானவர்களே, வேதம் சொல்ற கவனமா கேட்டுங்க. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. எப்படி ஆசாரிகள் அநியாயம் செய்றாங்க? வேதத்துக்கு அநியாயம் செய்றாங்க. ஒரு வசனப்படி வாழ்றாங்க, அடுத்த வசனப்படி வாழ மாட்டேங்கிறான். ஆசாரிகள் மட்டும் அப்படி இருக்கான், நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். ஒரு வசனம் வாழ்றோம், ஒரு வசனம் வாழ மாட்டேங்கிறோம்ல. அப்ப அந்த வசனத்துக்கு அநியாயம் செய்றமே, அநியாயம் செய்றமே. அப்ப அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லையே. என்னங்க, எதுக்குதான் பைபிள் படிக்கணும்னே தெரியல. போங்க, எதுக்குதான் இங்க வந்து வசனம் கேட்கணும்? சும்மா கேட்கிற மாதிரி உட்காந்து முனுசாமி மாதிரி போயிடுறோம். வேதத்துக்கு அநியாயம் செய்றாங்க. ஒரு வசனம் வாழ்ந்தீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் வாழ்ந்தீங்கல்ல, அப்ப இன்னொரு வசனம் ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க? ஏன் வாழ மாட்டேங்கிறீங்க? அந்த வசனத்துக்கு ஏன் அநியாயம் செய்றீங்க? ஏன் செய்றீங்க? உங்களுக்கு தேவனை பிடிக்கல, அதனால எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்ற அவங்க மனக்கடினத்தை விட்டுட்டேன்பா. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நானே விட்டுட்டேன். போ, மாற்ற முடியாதுங்க. உங்களால மாற முடியாது. ஏன்னா ஆண்டவரை தான் மனக்கடினத்துக்கு விட்டுட்டார். புரியுதா? உங்களை மாற்றவே முடியாதுங்க. உங்களை மாற்றவே முடியாது. இப்போ அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஓகே, எங்க இந்த அலங்கரித்துக் கொள்றது விஷயத்தை பாருங்க. மணவாட்டி நகைகளினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக. அப்ப மணவாட்டி அலங்கரிக்கிறான்னு போட்டிருக்குதே, அப்ப போடலாம் தானே? சொல்ல போறீங்க ஒப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்க இது என்னது? ஓமைங்க, ஓமை. ஓமையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. ஓமைக்கு என்ன அர்த்தம் சொன்னாரோ அதை பிரசங்கம் பண்ணலாம். ஓமையாதான் சொல்லணும். நீங்க ஓமையில சொல்லியிருக்க, அங்க சொன்னார்ல இளையகுமார் வந்தான் அவனுக்கு மோதிரம் போட்டார்ல அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப அவர் போட சொல்லியிருக்காருல்ல, அது எதுக்கு அவர் சொல்லிட்டு ஒப்பாகன்னு போட்டு பாருங்க. எதுக்கு? சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார். இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். இயேசு திருடனை போல் வருகிறேன்னாரா? திருடனை போல் வருகிறேன்னாரா? அப்ப இயேசு திருடன் தானே? எங்க ஒப்பாக இருக்குதுங்க. நீங்க இயேசு திருடனை போல் வருவேன்னு சொன்னோன்னா நீங்க திருடன் சொல்லிவிடாது. கவனமா கேட்டுங்க. இன்னைக்கு நகை கலத்தினவங்க எல்லாம் நகை போட்டாங்க. சரி, எப்படியோ போட்டோம். ஏன் விட்டார் தெரியுமா? ஏன் விட்டார்? ஏன் அப்படி செஞ்சார் சொல்லுங்க? அவர்கள் என்னை விரும்பவில்லை, அவர்கள் மனக்கடினத்துக்கு விட்டுவிட்டேன். அவர்கள் மனக்கடினத்துக்கு விட்டுவிட்டேன். அவர்கள் மனக்கடினத்திலே நடந்து கொண்டார்கள். ஓகே, நான் என்ன சொல்றேன்? அவங்க இயேசுவை போல மாற முடியாது. நானும் நீங்களும் இயேசுவை போல மாறணும் தானே? மாறணும் தானே? வேதத்துக்கு அநியாயம் பண்ணலாமா வேண்டாமா? பண்ண கூடாது. அநியாயம் பண்ணுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? தேவனுடைய ராஜ்யமே இல்லான்னு பரவாயில்ல, நான் வேதத்துக்கு அநியாயம் பண்ண போறேன்றீங்களா? வசனத்துக்கு மாறா நான் நடக்க போறேன்றீங்களா? இந்த காலை வேளை வந்திருக்க சௌரிய கேள். வேதத்துக்கு அநியாயம் பண்ற நீ அப்படின்னா ஈஸியா இருக்க வசனத்தை கை கொடுற, மற்ற வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிற. அப்படியா? அநியாயக்காரன். இங்க என்ன சொல்லுது? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி சால்வை எனக்கு கொடுத்தார். அப்போ நமக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன வஸ்திரம் கொடுத்திருக்காரு? ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு. இது வெளியே இந்த ட்ரெஸ் தான் தெரியுது, இந்த ட்ரெஸ் தான் தெரியுது. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்?
ரட்சிப்பின் வஸ்திரம். இங்க நடக்கிறத பார்ப்போம். வாசிங்க தயவுசெய்து. லூக்காளுன சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். சரி. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இப்போ இயேசு ஒரு உவமை சொல்றார். அதுல சொல்லப்பட்ட உவமை என்னன்னா, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். எங்க இருந்து எங்க போறான்? எரிகோவுல இருந்து எருசலேம் போனான்னா கரெக்ட். இவன் எங்க இருக்கக்கூடியவன்? எருசலேம்ல இருக்கக்கூடியவன். ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவன் எருசலேம்ல இருக்கக்கூடியவன். இப்ப அவனா எங்க போறான்? எரிகோவுக்கு. எரிகோ சபிக்கப்பட்ட இடம், அப்படின்னா பாவமான இடம். அந்த இடத்துக்கு இவனா தான் போறான். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இவனோ எருசலேம்ல இருக்கிறவன், எருசலேம்ல இருக்கிறவன். இப்ப இவனுக்கு ஆசை எரிகோவுக்கு போகணும், எரிகோவுக்கு போகணும். பாவம் செய்யணும் ஆசை. சினிமா பார்க்கணும், மொபைலில் விளையாடணும், இல்லை அந்த பொண்ணை பார்க்கணும், இவனை பார்க்கணும், இல்லை பொய்ய சொல்லணும், திருடணும். இவனுக்கே ஆசை. இவனே புறப்பட்டு போறான். இவனே போறான் 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 மன விருப்பத்தின்படி போறான். போனவன் யார்கிட்ட மாட்டிக்கிட்டான்? கள்ளர்கள் கையில் மாட்டிட்டான். கள்ளர்கள் அவன் ட்ரெஸ் அடிச்சாங்க. அவன் ட்ரெஸ் அடிச்சாங்க. இப்போ என்ன போச்சு? ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கனால நமக்கு வெளியே ஒன்றும் தெரியல. எத்தனை பேர் பாவத்தில் உட்காந்துருக்க? ஏதோ தெரியாம ஒண்ணு செஞ்சுட்டேன் மன்னிச்சுங்கன்னு கேட்ட வேற. நீ நிரந்தரமா பாவத்தில் இருக்கான் பார். ஏதோ ஒரு பாவத்தில் இருந்தாலும் உன் வஸ்திரம் உரியப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். சாத்தானால் உரியப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். பாவம் சரியான் பார். பாவம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே. உன் வஸ்திரம் இல்லாம இருக்கிறியே. உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தாரு, அதை குறித்து உனக்கு கவலையே இல்லையே. என்ன செய்ய போற? நரகத்துக்கு போறியா? பாவம் செய்யல? நீ ரகசியமா பாவம் செய்யலையா? எங்க தெரியாம ஸ்லிப் ஆகுறது வேறங்க, வேணுனே குதிக்கிறது வேற. தெரியாம பண்ணிட்டு ஆண்டவரை மன்னிச்சுங்க, ஓகே மன்னிப்பாரு. தெரியாம பேசிட்டு ஆண்டவரை மன்னிச்சுங்க. ஆனா வேணும்னே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, ஒன்ன தப்பா செய்யறவனுக்கு அடுத்தது தப்பா தெரியாது, என்னொன்னு தப்பா தெரியாது. அட எவன் செய்யாம இருக்கான் போடா அப்படின்னு எல்லாமே தப்பு தப்பா தப்பு தப்பா நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப. யோசித்து பாத்துக்க. யோசி. யோசோ போல மாறணும் நினைக்கிறியா இல்லையா? உன் ட்ரெஸ் இப்ப இருக்குதா இல்லையா? ஏங்க நல்லா தான் போட்டிருக்கேங்க. இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு சொல்லலம்மா, இந்த ட்ரெஸ்ஸை பற்றின்னு சொல்றேன் போ. இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு சொல்லலை, இது மட்டும் ஸ்டைலா போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும்னு சொல்றோம். உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்து எப்படி வர்றான்? திருடனை போல வருகிறேன்னாரு. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியம். அப்படின்னா என்ன? இயேசு எப்போ வருவார்னு தெரியாது, திருடன் வருகிற விதமாய் வருவார். அப்ப அந்த நேரத்தில் இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளணும். வஸ்திரங்களை, என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இந்த வஸ்திரங்களை காத்து கொள்ளணும். இப்போ உங்க வஸ்திரம் இருக்குதான்னு பாருங்க. நீங்க பாவத்தில் இருக்கிறீங்கன்னா வஸ்திரம் உரியப்பட்டுச்சுன்னு அர்த்தம். நீங்க அந்தரங்கமா தனியா உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில பாவத்தோடு கூட இருக்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியுதுன்னா உங்க வஸ்திரம் உரியப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். சாத்தான் உறிஞ்சிட்டான்னு அர்த்தம். யோசித்து பார். வெளியே நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாங்க, வெள்ளை ட்ரெஸ் கூட போட்டு வந்திருக்கலாம். ஆனால் பாவத்தோடு கூட நீ இருப்பான், வஸ்திரம் சாத்தான் உறிஞ்சிட்டான். ஆனா ஆண்டவர் வரும்போது நீ நிர்வாணமாய் இருக்காதபடிக்கு நீ வஸ்திரத்தை காத்துக்கம்மா, காத்துக்க, வஸ்திரத்தை காப்பாத்திக்க. அதோடு மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். என்ன சொல்லுது பாருங்க. தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத. சிலர் வஸ்திரமே இல்லாம இருக்கிறான், ஆனா இங்க என்ன இருக்குது? வஸ்திரங்களை
அசுசைப்படுத்தாத சில பேர் சருதில் உண்டு. சர்த சபையில் கொஞ்சம் பேர் வஸ்திரத்தை அசுசைப்படுத்தாம இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? கரைப்படுத்தாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வெண் வஸ்திரம் கொடுப்பேன், அவங்க தான் ஏன் கூட நடப்பாங்க. கரைப்பட்ட கூட எங்க வஸ்திரம் இல்லாம போறது வேற, வஸ்திரம் கரைப்பட்டது வேற. அப்பப்போ தப்பு பண்ணிட்டு கரைப்படுறது வேற, அது கரைப்படுத்துறது. வஸ்திரம் இல்லாம போறது எப்போ? மொத்தமா பாவம் செஞ்சுச்சா வஸ்திரமே இல்லாம போயிடும். ஆனா ரெண்டு வஸ்திரம் இல்லாமலும் போக முடியாது, கரைப்படவும் கூடாது. கரைப்படாம இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுப்பேன், அவங்க ஏன் கூட நடப்பாங்க, என் கூட நடப்பாங்க. இப்ப அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வேதம் சொல்லுது பாருங்க, செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். இந்த அநியாயம் பண்றான் பார்த்தீங்களா, அவனுக்கு வெட்கமே தெரியாதுங்க. வெட்கமே தெரியாது, வெட்கமே தெரியாது. அப்ப வெட்கம் தெரியாதவன் யாரு? அநியாயக்காரன். ரோட்ல நின்று சண்டை போடுறான் ஒருத்தன், சே நம்மளை என்ன நினைப்பாங்க, அப்படி சண்டை போடா கூடாதுன்னு நினைக்கிறவன் அநியாயக்காரன் அல்ல. அவன் வெட்கம் இருக்குது, அதனால பிடிச்ச மாட்டேங்கிறான். துணிகரமா செய்றான் அப்படின்னா யாரு? எவன் என்ன நினைச்சா என்ன, நான் அப்படிதான்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் அநியாயக்காரன். அநியாயக்காரன் வெட்கம் அவனுக்கு தெரியாது, வெட்கம் தெரியாது. சரி, இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் போவோம். இப்போ வேதம் சொல்லுது, நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 16ஆம் வசனம். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நம்ம கிறிஸ்துவுக்கு மனவாட்டி, நம்ம மானத்தை காப்பாற்றணும். ட்ரெஸ்ஸை எவனும் புரிஞ்சு போக கூடாது. அப்படின்னா பாவம் செய்யும்போது என்ன ஆயிடுது? ஒருத்தன் பாவத்தில் இருக்கிறான்னா என்ன ஆகுது? வஸ்திரம் உரியப்பட்டுருது. அப்பப்போ பாவம் செஞ்சா வஸ்திரம் கரைப்படுது. ரெண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கா ஒத்தமா இருக்கணும். இயேசு போல மாறணும்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படி செஞ்சிடணும். ஓகே, இங்க பாருங்க, நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நல் ஒழுக்கம் இல்லாத ஸ்திரீ மானத்தை காட்டுவாள். நீங்க ட்ரெஸ் போடுறீங்களே, என்ன எண்ணத்தில் போடுறீங்க? அது ஆம்பளையோ பொம்பளையோ, என்ன எண்ணத்தில் போடுறீங்க? மானத்தை மறைக்கணும்னு போட்டீங்கன்னா யூ ஆர் ரைட். மானத்தை காட்டணும், 4 பேர் என்னை பார்க்கணும், ரசிக்கணும்னு போட்டீங்கன்னா யூ ஆர் ராங். அந்த ட்ரெஸ் எப்படி காப்பாற்றப்படணுமோ அதே போல இந்த ட்ரெஸ்லையும் நீங்க உத்தமையா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். நல்வொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். நல்வொழுக்கம் இல்லாத ஸ்திரீ மானத்தை காட்டுவாள். ட்ரெஸ் எதுக்குங்க போடுறீங்க? எதுக்கு போடுறீங்க? பரிசுத்த ஸ்திரீக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணணும். ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப மோசமா போச்சு. உலகம் சபைக்குள்ள வருதுங்க. சபைக்குள்ள இருக்கிற உலகம் வெளியே போலான்னு பார்த்தா உலகம் எல்லாம் நம்ம சபைக்குள்ள வருது. இந்த ரோட்ல போகும்போது துப்பட்டா போட்டு மறைச்சு போகணும், இல்லைன்னா சேரி கட்டினா ஒழுங்கு மறைச்சு போகணும். மானத்தம் காற்றவள் நல்ல புத்திசாலி கிடையாது. நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை, தெரிஞ்சவங்களுக்கு முன்னால துப்பட்டா, தெரியாதவங்களுக்கு போகும்போது காரி துப்பட்டாவா? ட்ரெஸ் எப்படிங்க போடுறீங்க? அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நீ புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்குன்னு செய்யணும். சேரி கட்டுங்க, நல்ல முறையில் மறைச்சுங்க, மானத்தை மறைச்சுக்கிற நல்ல ஒழுக்கம் உள்ள ஸ்திரியா இருங்க. அதில் அப்படிதான் போடுறீங்களா? என்னது லெகின்ஸ் போட்டு இது விரிச்சு விட்டுறாதீங்க, டாப்பை கீழே வரைக்கும் விட்டுருங்க, விட்டு போங்க. அதுக்கு மாறாக லெகின்ஸ் போட்டு டாப்பை விட போட்டு வெக்கக்கேடு. இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சோ நமக்கு. எத்தனை தடவை தான் சொல்வீங்கன்றீங்களோ? எத்தனை தடவை சொன்னாலும் மானம் போதே. ஏங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தானே. உங்க வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரமும் உரியக்கூடாது, மேல உள்ள வஸ்திரமும் உரியக்கூடாது. இன்னைக்கு சாத்தான் பார்த்தான், இந்த ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் மகிமை உறிஞ்சிட்டான்.
அத்தி இலைய வச்சு தச்சு ட்ரெஸ் போட்டுனாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, தோல் உடைய செஞ்சு கொடுத்தாருங்க. ஏன் தோல் உடைய செஞ்சு கொடுத்தாரு? அவரை தான் கேட்கணுமோ? டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது. சரத்தின் அவயங்கள் எந்த அவயமும் வெளியே தெரியக்கூடாது. இந்த சாராள் பாட்டி இருக்கல்ல, 90 வயசுல ஒரு ராஜா தூக்கிட்டு போயிட்டாங்க. 90 வயசு பாட்டி தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் கத்தர் அவனை எச்சரிச்சதுனால கொண்டு விடுறான். ஏய், இந்த பேரு உன் புருஷன்கிட்ட ஒரு 1000 வெள்ளிக்காசு கொடுத்துருக்கேன். எது கொடுத்தேன் தெரியுமா? வீட்டுக்குள்ளேயும் வெளியும் ஒழுங்கா முக்காடு போடு, அதுக்காக அவன்கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கி ஒழுங்கா போடுன்னு சொல்லிட்டு கண்டிச்சு போயிட்டான். அடுத்த ஒரு ராஜாங்க, உலகத்தான் நம்மளை கண்டிக்கணுமாங்க? நீ எல்லாம் பொம்பளையா இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு ஊருக்குள்ள தெரியே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து யாராவது சொல்லணுமா? நமக்கே புத்தி வர வேணாமா? உங்க பிள்ளைகளை இது மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா? சொன்னீங்கன்னா you are not a right person. அப்படி போனாங்கன்னா, ஏய் ஏன்டி இப்படி ட்ரெஸ் போடுற, போடக்கூடாதுன்னு சொல்ல தெரியணும். துப்பட்டா போட்டா போடலன்னா ஒழுங்கா போடணும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னால என்கிட்ட நம்ம சௌர் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, காலேஜ் பிள்ளைகிட்ட என்ன எடுத்தாங்களாம், ஒரு பேட்டி எடுத்தானா ஒரு நிருபர். எடுத்ததுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுகிட்ட கேட்கும்போது அவன் சொல்றாலாம், இந்த துப்பட்டா போடுறதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா துப்பட்டா போடுன்னு ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. அதனால காலேஜ் போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர வரைக்கும் துப்பட்டா போட்டுக்குவேன். வெளியே வந்த உடனே துப்பட்டா கலத்தி பேக்குள்ள வச்சுக்குவேன். இந்த பாருங்க, அவங்க உலகத்தார். நம்ம உலகத்தார்ல உலகத்தாருக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் தெரியணும். வேதம் சொல்லுவோம், பரிசுத்த ஸ்திரீக்கு ஏற்றபடி உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஸ்திரீக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே போல பரிசுத்த புருஷன் மாதிரி அலங்கரிக்கணும். சும்மா கிழிஞ்சு போட்ட பேண்ட் என்னென்னமோ போடுறாங்க. ஒழுங்கா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடு. இந்த ஒரு ராஜா இருந்தானோ, அந்த ராஜாவுக்கு இந்த உலகத்துல எவனுமே போடாத ஒரு ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டான். அப்போ இந்த தறி நெய்ற வேண்ட, எப்பா உலகத்துல எவனுமே போடாத ஒரு ட்ரெஸ் எனக்கு செஞ்சு கொடுப்பா. அது மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. ஏய், நான் சொல்றேன், நான் ராஜா, நீ அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா ராஜா இப்படி ஒரு ஆர்டர் போட்டானேன்னு சொல்லிட்டு தறி நெய்வேன்னு சொன்னானா, ராஜா நான் உங்களுக்கு செய்யறேன், ஒருத்தனை இது வரைக்கும் போற்றாத ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொன்னான். 6 மாசம் தான்ப்பா டைம், 6 மாசத்துக்குள்ள நீ செஞ்சு முடிச்சுக்கணும். சரின்னு சொல்லி இவன் என்ன பண்றான், ராஜா ஒரு நாள் ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம ட்ரெஸ் எப்படிதான் போகுது பார்ப்போமேன்னு சொல்லி 3 மாசம் வந்து அந்த தறி இருக்கிற இடத்துக்கு வந்தான். இவன் தறியை டக் 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 டக்குன்னு தறி அடிக்கிறான். தறியில நூலும் ஓடலை, ஒன்றும் ஓடலை, ஒண்ணுமே ஓடலை. சும்மானாலும் தறியை டக்கு டக்குன்னு அடிக்கிறான். ராஜா வந்து என்னப்பா இது, ஐயா ட்ரெஸ் பாதி ரெடி ஆயிடுச்சு. பாதி ரெடி ஆயிடுச்சா? எங்கப்பா? டக்கு டக்கு இதை உள்ள ஓடுதா? வெறும் நூலும் இல்லை ஒண்ணும் இல்லை, எப்படிப்பா சொல்ற? ராஜா, ஞானம் உள்ளவனுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஞானம் உள்ளவனுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே ராஜா நினைச்சான், நம்மள ஒரு புத்தி கட்ட மாதிரி நினைச்சக்கூடாதுன்னு, ஆமாப்பா ஓடுதுப்பா, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பான்ட்டான். 6 மாசம் கழிச்சாச்சு. எப்பா ரெடி தானா? ரெடியா ராஜா? அடுத்தாப்புல இவர் என்ன பண்ணணும், ஊர்வலம் போகணும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஊர்வலம் போகணும். இப்போ ராஜா ட்ரெஸ் போடுறதுக்கு அவன் சூட்கேஸோட வந்திருக்கிறான். சூட்கேஸோட வந்திருக்கணுன்னு ராஜா வந்து, எப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நாளைக்கு ஊர்வலத்துக்கு ரெடி, ட்ரெஸ்ஸை காமிப்பா. சூட்கேஸை தரனா உள்ள ஒன்றும் இல்லை, உள்ள ஒன்றும் இல்லை. என்னப்பா ஒன்று? ராஜா, ஞானம் உள்ளவனுக்கு தான் அது தெரியும், ஞானம் உள்ளவனுக்கு தான் இது தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. ஆமாம்மா நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. உடனே இவன் நினைக்கிறான், நம்ம முட்டாள் நினைக்கக்கூடாதுன்னு, நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குப்பா. ராஜா நீங்க போடுங்க ராஜா, நான் போட்டு விடுறேன்னு சொல்லி கை காலு எல்லாத்தையும் போட்டு விட்டான். இப்போ ராஜா நிர்வாணமா இருக்கிறார். இப்போ ராஜா ஊர்வலம் போறாரு, நிர்வாணமா போறாரு. அவருடைய பார்வையில் என்ன அர்த்தம்? ஞானம் உள்ளவனுக்கு தான் விளங்கும். நீங்க நிர்வாணமா போகும்போது ஞானம் உள்ளவனுக்கு தான் உங்களுக்கு விளங்குமோ? நீ போட்டுக்க ட்ரெஸ் நிர்வாணமான ட்ரெஸ்ன்னு தெரியாதா? இங்க மட்டும் இல்ல,
வெளியே போகும்போது நீ தேவனுடைய பிள்ளை தான் வளரணும். மானத்தை மறைக்கிறதுக்கு தான் ட்ரெஸ், மானத்தை காட்டுறதுக்கு ட்ரெஸ் இல்ல. நல்வொழுக்கம் இல்லாத ஸ்திரீ மானத்தை காட்டுவாள். நீ வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு உனக்கு வெட்கம் வரலன்னா அநியாயக்காரி, அநியாயக்காரி. போயிருவியா தேவனுடைய ராஜ்யத்துக்கு? தேவனுடைய சமயம் போயிருவியா? அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பல. ஒழுங்கா இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நான் போடுற ட்ரெஸ்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. நான் போடுற ட்ரெஸ்னால உங்களுக்கு மகிமை உண்டாகணும். என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் என்னை விட்டு விலகக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் அநியாயக்காரனா வாழ விரும்பல ஆண்டவரே, இயேசுவை போல மாற விரும்புறேன். நான் இயேசுவோடும் பிதாவோடும் இணைஞ்சு ஜீவிக்க விரும்புறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஒரு ரகாதான் எல்லாரும் முழங்கால் படிடும், முழங்கால் படிடும். கர்த்தர் காண்கிறாருங்கிற உணர்வோடு கூட இருக்கணுங்க. சும்மா ஏதோ கடமைக்கு நம்ம வந்து போறது இல்லை. இயேசு போல மாறணும். ஆண்டவரே பிதாவே, நீங்களும் இயேசு ஒன்னா இருக்கிறது போல என்னையும் ஒன்னா உங்களோடு கூட ஒன்னாக்கிறீங்கப்பா. என்னை ஒன்னாகிறீங்க ஆண்டவரே. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் வசனங்களை கை கொள்வான், என் பிதாவினில் அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்க உங்க வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து பிதாவோடும் குமாரனோடு கூட ஐக்கப்பட்டு இயேசு போல மாறிவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை ஜெபம் பண்ணாரு. பிதாவே, நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபத்திற்கு நானும் ஆமீன் சொல்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ உங்களை போல என்னை உங்களால் ஒன்னாக்கிறீங்க, என் பிதாவோடும் குமாரனோடும் கூட ஒன்னாக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வாய்த்தரன்னு சொல்லி பாருங்க பாப்போம். ஆண்டவரே, நான் என் விருப்பத்துக்கு மனசாட்சிக்கு நான் பயந்து வேற மாதிரி போயிடக்கூடாது. இல்ல ஆண்டவரே, நீங்க விரும்புறபடியே வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மனசார ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, ஆகையினால் அவர்களுடைய மன கடினத்துக்கு விட்டு விட்டேன். என்ன சொல்ல போற? உன் மன கடினப்படியே நீ வாழணுங்கிறக்க கர்த்தர் உன்னை விட்டணுமா? ஏன் தெரியுமா? நீ விரும்பாதனால, ஆண்டவர் விரும்பாதனால உன்னை விட்டுறேன்றார். உன் மனக்கடினத்தின் வாழ்ந்துகின்றார். ஆனால் இந்த வேளையில அருமையான தேவஜனமே, இல்ல ஆண்டவரே, இல்லப்பா, உங்களை போல என்னை மாத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவர் அந்த விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இயேசு கிறிஸ்து பிதாவே, நீர் நான் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி என்னை உங்களோடு கூட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களோடு கூட ஐக்கியப்பட ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் வாய்த்தரன்னு சொல்லி பாருங்க பாப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. சும்மா கடமைக்கு வாழ்ற வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன். என் ரட்சிப்பின் வஸ்திரம் விலகிடக்கூடாது. என் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரப்படக்கூடாது. உலக பிரகாரமான வஸ்திரம் என்னை விட்டு அகலக்கூடாது. மானமுள்ள ஸ்திரீயாய், மானமுள்ள மகனாய் இருந்து என் ஆண்டவரே சரத்தை காத்துக்கொள்ள உதவிச்சுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு கிருபை தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றும்படிக்கு பிதாவோடும் குமாரனோடும் கூட ஆண்டவரை எங்கள் ஐக்கியமும் காணப்படும்படியாய் நாங்கள் அப்படி வாழ எனக்கு எங்கள் சபைக்கு நீர் கிருபை தருவீராக. எங்கள் வஸ்திரம் உரியப்படக்கூடாது, கரைப்படக்கூடாது. உலக பிரகாரமான வஸ்திரங்களை நாங்கள் ஆண்டவரை அணிந்து போனாலும் எங்கள் சரீரத்தின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும். எங்கள் ட்ரெஸ் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும். யார் எங்களை குறித்து தவறாய் சொல்லிவிடக்கூடாது. ஆண்டவரே, தெய்வ கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி எங்களை வழி நடத்துவீராக. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று இருக்கிறபடி நாங்கள் புசிச்சாலும் சரி, குடித்தாலும் சரி, உடுத்தாலும் சரி, உங்கள் நாமம் மகிமைப்படும்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அன்யோன்யமார்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடும் காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.